தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, எங்கள் குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தரின் துணையாளரே, கூட இருப்பவரே, எங்கள் குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, எங்கள் பரிசுத்த ஆவியே, பக்தரின் துணையாளரே, கூட இருப்பவரே, எங்கள் குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. ஹல்லேலூயா. தண்ணீரில் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்ற, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீரில் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் இருக்கும்போது மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்னேல் அன்பு கூர்ந்து எனக்காக ரத்தம் சிந்தி, என்னேல் அன்பு கூர்ந்து எனக்காக ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரில் நடக்கும்போது என்னோடு இருக்கின்ற, அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனம் ஆடுவே.
படைத்தவரே, என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழவரே, பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே, உமக்கு உரிமையாக்கி கொண்டீரே, பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே, உமக்கு உரிமையாக்கி கொண்டீரே. நன்றி ஐயா. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுங்க. நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. காலையில நன்றி சொல்லுவோம். தேவன் கொண்டு வந்ததுக்காக நன்றி சொல்லுவோம். ஐயா, நன்றி 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 ஐயா. ஓ, பெத்த நன்றி. தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், ஓ, பெத்த தாய் தனது பிள்ளை மறந்தாலும் நீர் என்னை என்னை மறப்பதில்லையே. மறப்பதில்லையே. உள்ளங்கையில் வரைந்து வைத்துள்ளீர். நீர் தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறுத்து வைத்துள்ளீர். நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறுத்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. உண்மையாகவே யார் நம்மளை மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிற உன்னை இயேசு மதிக்கிறாரு. நம்ம தண்ணியை நீ முக்கியப்படுத்தாத, மழையை முக்கியப்படுத்தாத, காற்றை முக்கியப்படுத்தாத. அவர் சமூகத்தில் இந்த காலை வேளையில வந்து நிற்கிறிய நீ, உன்னை தேவன் மதிக்கிறாரு. மதிப்புக்குரியவர்களா நம்மள கனத்துக்குரியவர்களா எண்ணுகிறார். ராபா தூராபா நீராபா. ஹல்லேலூயா. யார் மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, எங்க அப்பா ஏசப்பா என்ன மதிக்கிறாரு. என்னை கனத்துக்குரியரா மதிக்கிறாரு. என்னை கனத்துக்குரிய ஒரு பாத்திரமா எண்ணுகிறார் சொல்லி அந்த தேவாதி தேவனை இந்த கால வேளையில எப்படி உங்களால நன்றி சொல்ல முடியுமோ, ஒரு நிமிஷம் கூட தேவனை உயர்த்தி துதிங்க, சோதரிங்க, கரங்களை தட்டுங்க. எந்தெந்த விதத்துல அவரை நீ மகிமைப்படுத்த விரும்புகிறியோ அப்படியே மகிமைப்படுத்துங்க. ரகத ரமா நீ நாமா நான் நாமா ரகத 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 ரபா. ஓ, தடையை உடைச்சாரு, தடையை உடைச்சு நம்மளை கொண்டு வந்தாரு. அவரை துதிக்க வச்சாரு, அவரை சோதரிக்க வச்சாரு. இந்த கால வேளையில கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்லி நம்ம நாவால அவரை துதிக்கவும், நம்ம காலால இந்த ஆலயத்துல வந்து நிற்கவும், நம்ம கரங்களால தட்டி கர்த்தரை துதிக்க துதிக்க. ரக தரமா நீரபா. ஓ ரக தரபா. ஓ, தடையை உடைக்கிற தெய்வம் இந்த கால வேளையில வந்தது நிமித்தம் தான் நீ வந்திருக்கிற. அவர் தடையை உடைச்சதுனால தான், அவர் மழையை நிறுத்தி கொடுத்ததுனால தான். ரக தரபா பாபா பாபா. ஒரு சொல்லால விரட்டி விட்டு வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துள்ள காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். தவறாவி எனக்குள்ள அந்த பையாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள நான் நகர்த்தி விட்ட கசப்புகளை. அன்பினாவி
ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, உம்முடைய வசனம் என் காலுகளுக்கு வெளிச்சமோ என் பாதைகளுக்கு தீபமா இருக்குது. நாங்கள் ஏசாயா அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 60ஆம் அதிகாரத்தில் தொடங்கும் போது சொல்லுது, எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். யாருடைய மகிமை உதிக்கும்? அப்புறம் இதோ இருள். நாளைக்கு ஃபுல்லாக இருள் மூடும். நான் மூடும் எங்கே பார்த்தாலும் இப்போ அதனாலேயே 2வது அரசாங்கம் குத்துக்குது. இருள் பூமியை மூடும், கார் இருள பாரு, இருள் பூமியை மூடும். கார் இல்லைன்னா கருப்பா இருக்கும் இருள். அது ஆமென் சொல்லுங்க. பூமியும் கார் இருள ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன் மேல உதிப்பாரு. ஆமென். அப்புறம் என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய மகிமை உம்மேல் காணப்படும். உம்முடைய வெளிச்சத்துல, உம்முடைய வெளிச்சத்துக்கு ஆமென், உம்முடைய வெளிச்சத்துக்கு ஜாதிகள் நடந்து வருவாங்களாம். நாளைக்கு பார்த்தலாம் எல்லாரும் பங்கு கேட்பாங்க போல. அப்போ எனக்கு ஒன்று கொடு, உனக்கு ஒன்று கொடுன்னு. உன்னுடைய ஒளி இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ மோசே 40 நாள் தேவனுடைய பாதத்தில் விழுந்தாரு. எதுக்காக? ராஜாக்களுக்கு முன்பாக ஒளியா இருக்கணும், ஜனங்களுக்கு முன்பாக வெளிச்சமா இருக்கணும்னு அவர் விரும்பினாரு. நம்மளுக்கு கூட கர்த்தர் அந்த கிருபை தரணும். ஆமென். உபாகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதில் எழுதப்பட்டுக்குது. உபாகம் 9ஆம் அதிகாரத்தில் 9:9 கர்த்தர் நாற்பது நாள் இரவும் பகலும் மலையில தங்கி. ஆமென். எதுக்காக இருந்தாரு? ஒரு பக்கம் தேவ பிரசனம் தேவை, இன்னொரு பக்கம் ஜனங்களை நடத்துறதுக்கு ஏற்ற ஆலோசனை தேவை, இன்னொரு பக்கம் யார் யாரு முறுமுறுத்து பேசுவாங்களோ அவங்கள தேவன் அழிச்சிடாதபடி பாதுகாப்பு தேவை. சொல்லுங்க. ஆலோசனை தேவை. ஆமென். அப்புறம் என்ன தேவை? அழிஞ்சு போற ஆத்துமாக்களை பாதுகாக்கணும், பாதுகாப்பு தேவை. இப்ப இதுக்கு தான் இவர் இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்க எண்ணகத்தை பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவரை பார்த்து சொல்றாரு. அவர் முகத்தை பார்த்து என்ன சொல்றாரு? நீ எப்படி சொல்லணுன்றாரு. எண்ணகம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கணும்னு இந்த 40 நாள்ல தேவனோட கூட மோசே இணைந்து இருக்கும் போது கற்றுக் கொடுக்கிறாரு. 24 கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, சொல்லு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுதாக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவுதாக. தந்து சொல்லுங்க. டேய் ஒருத்தர் வந்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுதாக. கர்த்தர் தம்முடைய முகத்தை சொல்லுங்க உங்க மேல கிருபையா. ஆமா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. என்கிட்ட வந்த மெசேஜ் என்னன்னா, சபை காயில கர்த்தர் என்கிட்ட சொன்னது, நீ சபை. சொல்லுங்க, நீ சபை, நீ தான் ஆலயம். உனக்குள்ள துதி இருக்குதா? உனக்குள்ள கர்த்தரை மகிமைப்படுத்துறது இருக்குதா? உனக்குள்ள கர்த்தரை கனப்படுத்துறது இருக்குதா? இருக்குதுப்பா. ஒருத்தருக்கு அந்த கையை கொடுத்து சொல்லுங்க, அது மாதிரி நீ தான் சபை, நீ தான் கோவில், நீ தான் தெய்வம். உனக்குள்ளதான் தெய்வங்கிறார். தெரியுமா உனக்கு? கொலை தெய்வம் உனக்குள்ளதாங்குது.
அப்ப நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்கிட்ட இது இப்படி பேச சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். நான் மெசேஜை கேட்டேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, சபையை பார்த்து சொல்லு, உங்க ஜனங்களை பார்த்து, நீங்க கூடுற இடம் இல்லை சபை, அவங்க வந்து நிக்கிறாங்க பாரு, அவங்க தான் சபை. இது ஒரு சபை. இந்த இடத்துக்கு நம்ம ஏன் கூடி வந்திருக்கிறோம்? கடவுளை மகிமைப்படுத்த. அப்போ உங்களுக்குள்ள கடவுள் மகிமைப்படணும். நீங்க தான் அதை கற்பூரம் கொளுத்தி தீபாரத்தில் காட்டி என்ன காட்டினீங்களா? கையில் சாம்பிராணி போகலாம் கொடுத்தீங்களா? உங்க வீட்டில் கொடுத்தீங்களா? உங்களுக்கு சாமி கொடுத்தீங்களா? யாராவது சாம்பிராணி போக கொடுத்தீங்க? கையை தூக்கி காட்டுங்க. சாம்பிராணி போக தான் பரிசுத்த ஆவியானவர். புரியுதா? அதை தரணும். ஆமென். அப்ப பாருங்க, மோசே நாட்கள்ல இப்போ 40 நாள் சோத்திரம். எத்தனை ஒரு மெசேஜ் போகுது. யாத்திராகும் 34ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுக்குது. 34:28 அங்க அவன் அப்பம் புசியாமல் ஆமென். யாரோட இருந்தா? நம்மள யாரோட இருக்கணும்? சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நீ யாரோட இருக்கிற? கர்த்தரோட இருக்கிறியா? நீ யாரோ கேளுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நீ யாரோட இருக்கிற? இப்ப நீ யாரோட வந்துக்கிற? தனியா தான் வந்துக்கிறியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தா யாத்திராகம் 24ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுக்குது. 18 மோசே மேகத்தின் நடுவில் பிரவேசித்தான், மலையின் மேலே ஏறினான், இரவும் பகலும் 40 நாள் மலையில இருந்தான். இங்க மலை தான் போட்டுக்குது, கர்த்தரோடு இருந்தான்னு போடல. ஆனா அந்த 40 நாள் ஃபர்ஸ்ட் நாள் தொடங்கும் போது 40 நாள் முடிக்கும் போது அவன் யாரோட கூட இருந்துக்கிறான்? கர்த்தரோடு இருந்திருக்கிறான். ஃபர்ஸ்ட் காரியத்தில் பார்த்தா மலைன்னு தெரியுது. ஆனா அந்த முடிவு பார்த்தா இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட மோசே இருந்தாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இதுல சோத்திரம். அந்த வசனம் என்ன சொல்லுது? மோசே மேகத்தின் நடுவில் பிரவேசித்தான், மலையில ஏறினான், இரவும் பகலும் 40 நாள் மலையில இருந்தான். நீங்க பொண்ணு அதே யாத்திராகம் 34 நீங்க பார்த்தீங்கன்னா அதுல 28 சொல்லுது, அங்கே அவன் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடிக்காமல் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். யாரோட இருந்தான்? ஆமென் சொல்லுங்க. நீங்களும் கர்த்தரோட இருக்கிறீங்களா? யார் யார் கர்த்தரோட இருக்கிறீங்க? காலையில யார் யார் கர்த்தரோட இருந்துட்டு வந்தீங்க? யார் யார் இருந்துட்டு வந்தீங்க? அப்ப கர்த்தரோட இருக்கணும். கர்த்தரோட இருந்தாதான் நம்ம முகத்தை அவரு பிரகாசிக்க பண்ணுவாரு. ஆமென். பைபிள் சொல்லுது பாருங்க, யாத்திராகம் 34ஆம் அதிகாரத்தில் கர்த்தரோட இருந்துட்டு வராரு. 29 மோசே சாட்சின் இறங்கின போது தன்னோடு அவர் பேசினதுனால அறியாத இருந்தான். ஆமென். தன்னுடைய மோசையுடைய முகத்தை தேவன் பிரகாசமா வச்சாராம். அவருக்கு அது தெரியல. ஆனா யார் யாரு அவருக்கு விரோதமா எழும்பினாங்களோ அவருடைய முகத்தை பார்க்கும் போது வெக்கப்பட்டு போனாங்களாம். உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க கூட அவங்க முகத்தை பார்க்கும் போது வெக்கப்பட்டு போற அளவுக்கு உங்களை அவர் பிரகாசிக்க வைக்க விரும்புறாரு. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு
பெரிய வெளிச்சத்தை தந்த தெய்வம் அவராக. அப்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்றாரு. அதுக்குதான் உபவாசம். இப்ப நான் உங்களை வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நான் சொன்ன கேட்டுவாரா? கேட்டுவாருன்றீங்களா? கேட்க மாட்டாரு. மோசே பண்ணதை போல நானும் பண்ணணும் இல்ல? அப்ப பைபிள் சொல்ற. அப்ப பாருங்க, பிரகாசம். ஆமென். உபாகம் 9ஆம் அதிகாரத்துல சோத்திரம் 9ஆம் அதிகாரம் 9:9 வாசிங்க. மேல 8 வாசிங்க. நீங்கள் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினதினால் கர்த்தர் உங்களை அழிக்கத்தக்கதான உக்கிரம் கொண்டார். கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக் கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். ஆமென். கர்த்தர் அவங்களை அழிச்சிடலான்னு பார்த்தாரு. ஆமென் சொல்லுங்க. ஏன்? கர்த்தர் தான் நடத்திருப்பாரு. எதனா ஒரு பண்டிகை வந்தா அந்த பண்டிகை கும்பிட்டுன்னு அவங்க போக வேண்டியதுதான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர வழியில ஒரு குறை இல்லாத நடத்தின்னு வந்தாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்க நம்ம எல்லாமே எகிப்து தேசத்துலேருந்து தான் வந்து இஸ்ரவேலுக்குள்ள போயிட்டோம். திருப்பி எகிப்து தேசத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் அழிச்சிடலான்னு பார்த்தாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் எடுத்துன்னு வந்த அந்த பலகைய உடைச்சே போட்டான். அந்த ஸ்டோரிலாம் பார்த்தா அழ வருது. நீங்களாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மளை கொண்டு தானே, நம்மளை பார்த்தானே மற்ற ஜனங்க வந்து நம்மளை பின்பற்றி வர முடியும், கர்த்தரை பின்பற்றி வர முடியும். உன்னைய பார்த்து தானே கர்த்தரை யாருன்னு தெரியும். நீ அவங்களோட சேர்ந்து எல்லாமே பண்ற, அதுக்கப்புறம் பார்த்தா கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றிய. ஆமென் சொல்லுங்க. தவறு. நம்ம தான் மற்றவங்களுக்கு முன்னோடியா இருக்கணும். மோசே சொல்ற, நீ தான்பா முன்னோடியா இருக்கணும். ஆமென். ஆரன், மிரியா, நான் தான் போயிட்டு வருவேன்னு சொன்னேன் இல்ல? கர்த்தர் என்கிட்ட பேசுறதுல உங்ககிட்ட வந்து சொல்லுவேன் இல்ல? ஏன் நீங்க அவசரப்பட்டீங்க? என்கிட்ட நீங்க வாக்கு கொடுத்தீங்களே, கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம், வேற தெய்வம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல? கதறி அழுவுறாரு. ஆமென் சொல்லுங்க. ரெலிலியா சொல்லுங்களா. நான் சொல்லுவேன், நீங்க கும்புற தெய்வத்தை போல ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லை தெரியுமா? நீங்க ஆராதிக்கிற இயேசு போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு, அந்த ஜனங்க பண்ண தகாத காரியத்தினாலேயே ஒரு வாட்டி இருந்த 40 நாள 2 வாட்டி திருப்பி போய் தேவனுக்கு முன்பாக அவர் விழுந்து கிடந்தாரு. அங்க பாருங்க, 9ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது 18. கர்த்தருடைய கோபத்துக்காக நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்களின் நிமித்தம், உங்க சகல பாவத்து நிமித்தம் கர்த்தருக்கு முன்பாக முன்ன போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். உங்க வீட்டுல எல்லாம் எவ்வளவு அநியாய அக்கிரமம் நடக்குது. நீங்க எல்லாம் வந்து ஒரு நாள்னா கர்த்தர் முன்னால் நிக்க கூடாதா? அப்பதானே தேவ பிரசன்னம் உங்க வீட்டுக்கு வரும். அப்பதானே தேவ ஆலோசனை உங்க வீட்டுக்குள்ள வந்து வெளிப்படும். அப்பதானே தேவன் அழிச்சிற அந்த ஆத்மாவை, நரகத்துக்கு நேரம் சாத்தா கொண்டு போற அந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு நேரம் அந்த ஆத்மாவை மீட்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, இதுலயே பாருங்க, அதுல 25 வாசிப்பான். எப்பா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன் நான். கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடினால்
இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்து நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக. ஆமென். ஆமென் சொல்லுங்க. எங்க பட்டணத்தை அழிச்சிடாதீங்க, எங்க தமிழ்நாடு அழிச்சிடாதீங்க, எங்க இந்தியா தேசம் அழிஞ்சிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தணுன்ற அந்த பிளானை அவர் குத்தாரு. உங்களுக்கு கூட கத்த இந்த வருஷத்துல அந்த புதிய ஆண்டுக்குள்ள போறீங்க. அவர் வாக்கு தத்துவம் தேவை, அவர் வெளிப்பாடு தேவை, அவர் தரிசனம் தேவை. ஆமென். அடுத்த ஆண்டு எப்படி இருக்க போகுது நம்மளுக்கு தெரியாது. அவர் கொடுத்தாதான் நம்ம அந்த வழியில நம்ம நடக்க முடியும். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. பைப்பை காட்டினாரு, கார்பரேஷன் அந்த ட்ரைனேஜை காட்டினாரு, மருத்துவமனையெல்லாம் நிறைய காட்டினாரு. நிறைய ஜுரத்தினால நிறைய பாதிக்கப்படுவாங்க. இதுக்காகலாம் நீங்க என்ன பண்றீங்க? ஜெபிக்கணும். நாங்க சபைக்குன்னு ஜெபம் பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்ன காரியத்துக்காக நாங்க நேற்று கதறணும். ஆமென் சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுங்க. அவர் பக்கத்துல நீ ஜபத்துல இருக்கும் போது முதல்ல உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவாரு. ரெண்டாவது உனக்கு நல்ல வெளிப்பாட தரிசனத்தை தருவாரு. மூணாவது உங்க வீட்டுல வர அழிவு என்ன பண்ணுவாரு? தடுத்து நிறுத்துவாரு. என்ன பண்ணுவாரு? மரணங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தடுப்பாரு. புரியுதா? ஆமென் சொல்லுங்க. சொல்லுமா. உமக்கு காத்திருக்கிற உம்முடைய பிரசனத்தினால என்ன மூடிக்கொள்ளுங்கப்பா. ஏசப்பா என்ன மூடிக்கொள்ளுங்கப்பா. ஆமென் சொல்லுமா. பிரசனத்தினால என்ன மூடிக்கொள்ளுங்கப்பா. ஏசப்பா என்ன மூடிக்கொள்ளுங்கப்பா. உமக்கு காத்திருக்கிற உம்முடைய பிரசனத்தினால என்ன மூடிக்கொள்ளுங்கப்பா. ஏசப்பா கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ தேவனோட நம்ம எதுக்கு இருக்கிறோம்? நீ ஆலயம். நீ யாரு? உனக்குள்ள பிரசனங்குதா? சொல்லுங்க, கேளுங்க. நீ ஆலயம். ஒருத்தர் தம்பி நீ ஆலயம்டா. ராஜா நீ ஆலயம். உனக்குள்ள தேவ பிரசனங்குதா?
தேவ ஆலோசனை இருக்குதா? தேவனுடைய பாதுகாப்பு இருக்குதா? ஆமென். தேவை. 2வது 40 நாள் பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் மோசே பார்த்தோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிப்பான். 4. இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியில மழையை வர்ஷிக்க பண்ணி ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். ஆமென். நோவா தேவன் நோவா தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டானது போது 12 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல மழை பெய்ந்தது. எத்தனை நாள்? ஃபர்ஸ்ட் 40 நாள் மோசே யாரோட இருந்தாரு? எங்க இருந்தாரு? மலையில இருந்தாரு. அப்புறம் யாரோட இருந்தாரு? இருந்தாரு. 2வது இந்த இடத்துல 40 நாள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் மழை வந்தாலும் நம்மளால தாங்க முடியல. 40 நாள். அப்ப பாருங்க, இப்பயும் மழை வந்துன்னுக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நம்மளுக்கு வர ஆபத்தை நம்ம உணர்ந்து நம்ம ஜெபிக்கணும். நம்ம உணர்வு இல்லாதவங்களா இருக்கக்கூடாது. ஆமென். மத்திய சுவிசேஷம் 24:38 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. 38 மத்திய சுவிசேஷம். நோவா பேழைக்குள் பிரவேசிக்கையில் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண்ணை எடுத்தார்கள். ஜலப்பிரவாணம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போற வரைக்கும் உணராத இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. நான் இருந்தாங்க உணராத இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தரை நம்ம துதிக்க முடியல, சோத்திரிக்க முடியல, தேவன் சொன்னதை செய்ய முடியாத போதுன்னா உணர்வில்லாத இருக்கிறோம். ஆமென். இப்ப இங்க பேசினே இருக்கும்போது நம்ம இந்த வசனம் உங்க காதுக்குள்ள போலன்னா நீங்க உணர்வில்லாதவங்களா இருக்கிறீங்க. ஆமென். ஆமா. நீங்க சோத்திரம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. ரோமர் 1:20. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர் தேவன் என்று தேவனை மகிமைப்படுத்தாமலும் சோத்தரிக்காமல் இருந்து தங்க சிந்தையினால வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. ஏன் சோத்திரம் வரல? ஏன் பாட முடியல? ஏன் சினிமா பாட்டு வந்தா வருது? ஏன் ஆண்டவர் பாட்டு வரல? அப்ப அந்த இறுதி என்ன ஆகுது? உணர்வில்லாத இருள் அடைந்து இருக்குது. அவர் தேவன் என்று அறிந்தும் தேவனை அப்ப நம்ம மகிமைப்படுத்தணும். ஆமென். நோவா தேவனை மகிமைப்படுத்துறாரு. குடும்பம், நோவா குடும்பம் தேவனை மகிமைப்படுத்துறாங்க. ஆமென். தேவனை மகிமைப்படுத்துற குடும்பங்களை தான் தேவன் பண்ண முடியும். பெரிய பெரிய அழிவுக்கலாம் அந்த அழிவு வரும். ஆனா அதுல அவங்கள ஆண்டவர் விட மாட்டாரு. அவருடைய கையை அவங்க பிடிச்சு அவங்கள கொண்டு போயிட்டு பேழைக்குள்ள போட்டுருவாரு. பாருங்க, அந்த குடும்பத்தை விடல பாருங்க. 7 ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துல சோத்திரம் 16 வாசிங்க. தேவன் அவர் கட்டளையிட்டபடி உள்ளே பிரவேசித்தன. அப்போது கர்த்தர் அவனை உள்ள விட்டு கதவை அடைச்சிட்டாரு. நீ இந்த மழையில மாட்டக்கூடாது, நீ இந்த வெள்ளத்துல மாட்டக்கூடாது, இந்த மரணத்துக்குள்ள நீ போயிடக்கூடாது.
அப்ப யாரை கத்தர் அது மாதிரி செய்வாரு? உணர்வு உள்ளவங்களா இருக்கணும். ஆமா, இருக்கட்டும் இருக்கட்டும். அதுல கீழே வாசிப்பான், அதுல கீழே 17. பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமியின் மேல் மிதந்தது. பூமியில மிதந்தது. அவ்வளவு வல்லம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, மலையெல்லாம் மூடி போச்சான், வீடெல்லாம் மூடி போச்சான். அவ்வளவு வல்லங்கள் வந்துதான் மோசே நோவா நாட்கள்ல. அப்ப அதை அந்த அழிவுன்றது பைபிள்ல சொன்னது கட்டாயமா நிறைவேறும் தான். அது யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா அதுக்கு நம்ம ஆண்டவரோட கூட இருப்போம்னா அந்த அழிவுக்கு கத்த நம்மளை விலைக்கு காப்பாரு. நீங்க பாருங்க, அந்த சோத்திர எபிரியர் 11:7 வாசிங்க. விசுவாசத்தினால நோவா தன் காலத்துல காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாயி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேயை உண்டு பண்ணான். நான் உண்டு பண்ணா பேய் என்னன்னா கப்பல். இப்ப பேய் எங்க இருக்குது தெரியுமா? இப்ப நம்ம எதுல இருக்கிறோம்? பேயில தான் இருக்கிறோம், கப்பல்ல தான் இருக்கிறோம். தெரியுமா? நம்ம சொல்லுங்க, நீங்களே எங்க கப்பல்ல இருக்கிறீங்க? புரியுதா? கேப்டன் இங்க நின்னுக்கிறார், வண்டி கப்பல் ஓட்டுறவங்க நின்னுக்கிறார். ஆமன் சொல்லுங்க. நாங்களாம் அவருக்கு அசிஸ்டன்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அவ பாருங்க, நோவா நாட்கள்ல நடந்தது போல மனுஷனுடைய குமார நாட்கள்ல நடக்கும். அவர் தேவன் என்று அறிந்தும் தேவனை, அப்ப நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். நீங்க தேவனை மகிமைப்படுத்தினாதான் உங்களை தேவன் என்ன பண்ண முடியும்? பாதுகாக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, தேவனை மகிமைப்படுத்தணும். எப்படி மகிமைப்படுத்தணும்? லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து ஆடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசி நமக்குள்ள தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு மரணத்துக்கு எதுவான காரியத்தை நம்ம வீட்டில் வந்திருக்கலாம். நம்ம அழுதிருப்போம், அலறி இருப்போம், பயந்திருப்போம். அவள் தான் இனிமே இவங்க போய் சேர்ந்துருவான்னு சொல்லியிருப்போம். ஆனா தேவன் அவங்களை காப்பாத்தி தரும்போது அந்த ஆத்மா நன்றி சொல்லாது, ஆனா நம்ம சொல்லணும். நீ அந்த ஆத்மாக்காக அழுதிருப்பியா? வேதனை. அப்ப என்ன பண்ண? நீ அதை வச்சு என்ன பண்ண? தேவனை மகிமைப்படுத்தணும். என் வீட்டில் ஒரு வியாதி வந்தது, என் வீட்டில் ஒரு மரணம் வந்தது, என் வீட்டில் ஒரு இப்படி ஒரு நோய் வந்து மரணத்துக்கு நேரா போயிட்டாங்க. நான் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தான் இன்னைக்கு அந்த ஆத்மா உயிரோடு காப்பாத்தி கொடுத்துருக்கிறாரு. இதே சபையில சொல்றது இல்ல, ஜனங்க நடுவுல அவரை மகிமைப்படுத்தினாங்களா? நம்மளுக்கு கூட கத்தர் அந்த கிருபை தரணும். இன்னைக்கு நிறைய பேர் விண்ணப்பத்தை தரவங்க இருப்பாங்க, எதுவும் கிடைக்கலன்னா அதை சொல்லி குமரி அழுவுறவங்க இருப்பாங்க. ஆனா தேவனை இன்னைக்கு மகிமைப்படுத்துறவங்க இல்ல. புரியுதா? ஆமென் சொல்லுங்களா. இப்ப நான் ஏன் கடந்த காரியத்தெல்லாம் சொல்றேன்? கடந்ததை நினைத்து கலங்காது, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காது, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிதான செய்திடுவார்,
ஆமென். அப்படின்னா பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அது போல் தான் நோவா குடும்பம் 8 பேரு பாடையில் தூக்கின்னு போயிருப்பாங்க. கர்த்தர் தான் அவங்களுக்குன்னு ஒரு பேழையை உண்டு பண்ணி அந்த குடும்பத்தை அந்த பேழைக்குள்ள வைத்து அந்த கதவை அடைச்சாரு. மரண கதவை கர்த்தர் அடைச்சிருப்பாரு. நம்ம வீட்டில் மரணம் வராதபடி கர்த்தர் மரண கதவை அடைச்சிருப்பாரு. அதை கூச்சப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. பாரு, அந்த 12 வருஷம் பாடு உள்ள அம்மா ரத்தமாவும் ஊத்தின் உடம்புலாம் கிட்ட கூட போக முடியல ஒருத்தராலையும். அவ்வளோ ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. ஆமே, டாக்டர் கிட்டலாம் போனாங்க, செலவு பண்ணாங்க, ஒண்ணுமா ஆகல. ஆமே, செலவு எல்லாம் பணங்கன்னெல்லாம் செலவு பண்ணிட்டு இனிமே அவள் தான் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா அந்த வழி இயேசு போறாரு. அவங்க சொல்றாங்க அவரை தொட்டா சுகமாயிடுவோம். போய் தொட்ட உடனே ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்றாங்க. சரீரத்தில் அதை உணர்ந்தாங்கன்னு எழுதப்பட்டுக்குது. உணர்ந்தாலும் தேவன் தான் இதை பண்ணாருன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் அவங்க சொல்லவே இல்லை. இயேசு கேட்கிறாரு, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டுக்குது. என்னை தொட்டது ஒருத்தர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, என்னை தொட்டீங்க, என்னை தொட்டீங்க, ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்தது நடந்தது நடந்ததுன்றாரு. அந்த சகோதரி வரவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கத்தி கித்தி கூப்பிட்டு எப்படியோ முன்ன வந்து விழுறாங்க. அப்பதான் சொல்றாரு, நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க எவ்வளவு மகிமையை தேவனுக்கு கொடுக்குறீங்களோ அதை வச்சுதான் பூர்ண சுகத்தை கொடுப்பாரு. புரியுதா? போன நோய் நம்ம கிட்ட வராது இருக்கணும்னா உன்னை நம்ம என்ன பண்ண, அவர் பாதத்தில் விழுந்து அவரை நம்ம மகிமைப்படுத்துறவங்களா இருக்கணும். ஆமென். பாரு, அப்புறம் வந்து அவங்க விழுறாங்க, அவர் பாதத்தில் விழுறாங்க, உண்மையெல்லாம் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, உன் வேதனை நீங்கினது, நீ சுகமா போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ, இனி ஹாஸ்பிட்டலுக்கு போ. 40 நாள் நோவா குடும்பத்தை மழைக்கு அழிவுக்கு தேவன் என்ன பண்ணாரு? காப்பாத்தினார். உங்களை கூட காப்பாற்றுவார். உங்களுக்கு விரோதமாக வர மரண கதவுலாம் என்ன பண்ணுவார்? அவர் மூட்டுருவாரு, அவர் மூட்டுருவாரு. அப்ப என்ன பண்ண தேவன்? என்ன பண்ண தேவன் என்று அறிந்தோம் தேவனை மகிமைப்படுத்தாமல் சோத்தரிக்காமல். சோத்திரம் வருதா? சோத்திரம் பண்ணுங்க, சொல்லி கொடுக்கணும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு. சோத்திரம் ஆமின்னு சொல்லுங்க. ஐயாவை பார்த்து கையை காட்டுங்க, இப்படி காட்டுங்க, இப்படி காட்டுங்க, இப்படி காட்டுங்க. நீங்க 1 2 சொல்லுங்க. ஆ ஈ ஊ. 2 டீச்சர் நம்ம சர்ச்சில் உட்காந்துக்கிறாங்க. ஆமின்னு சொல்லுங்களேன். அப்போ 3வது, அப்போ 3வது பாருங்க, நம்ம 40 நாள் இருந்தாங்க. ஆமே, இப்போ பாருங்க, நம்ம 40 நாள்ன்றது வந்து உலக காரியத்தில் எல்லாமே செய்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். யோனா 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 3ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. இன்னும் 40 நாள் உண்டு. உன்னை மாத்துவாரு. நீ உன்ன தப்பு பண்ணினே இருக்கிறியா? கர்த்தர் உன்னை மாத்துவார். உன்ன 40 நாள் இருக்குது. கர்த்தர் தான் தெய்வம்னு நீ சொல்லுவ. அப்போது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்போது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். ஆமென். என்ன பண்ணாங்க? இன்னும் 40 நாள்ல நினிவே அழிச்சிட போறான்னு சொல்றாரு. கர்த்தரை சொல்லி அனுப்புறாரு. ஆமென். 1 நாள் யோனா சொல்லும் போது அந்த நினைவு பட்டணத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் அலறினாங்களாம். மறுநாள் இவர் போலான்னு பார்க்குறாரு. அந்த நினைவில் இருந்த ராஜா முதல்ல கோணி, ஆமென் சொல்லுங்க, கோணி எடுத்து ட்ரெஸ்ஸை கட்டிக்கணும். கோணி கட்டுறாங்க, துணியா போடுறாங்க. ஆட்டு மாட்டுக்கு கோணியை கொடுக்குறாங்க, நாய் கூட கோணியை கட்டுறாங்க. இப்போ நாளைக்கு பாருங்க, எல்லா பண்டிகையில் புது துணி போட்டுன்னு இருப்பாங்க. இவங்க என்ன துணி? புது துணி போட்டாங்க,
கோணிய புது துணி போட்டுன்னு சாம்பல்ல உட்காந்து சாம்பல் வாரி மேல கொட்டிக்கிறாங்க. ஆமே. எதுக்கு? நினைவு பட்டணத்தை தேவன் அழிச்சிடக்கூடாது. நாங்க உன்னும் வாழணும், நாங்க உன்னும் நல்லா இருக்கணும். ஆமே ஆமன் சொல்லுங்களா. யோனா சொன்ன ஒரே ஒரு பிரசங்கத்துல 39 நாளுக்குள்ள அந்த நினைவு பட்டணத்தை கர்த்தர் மனம் திரும்ப பண்ணாரா? சென்னை பட்டணத்தை கர்த்தர் மனம் திரும்ப பண்ணக்கூடாதா? பண்ணுவாரா? யார் யார் விசுவாசிக்கிறீங்க? ஒயின் ஷாப்ல கர்த்தர் சீக்கிரம் மூடக்கூடாதா? மூடுவாரு. சொல்லுங்க, மூடுவாரு. அப்பதான் உங்களுக்கு நிறைய பணம் உங்க வீட்டுக்கு வரும். புரியுதா? இப்போ உங்களுக்கு வர வருமானம் கொஞ்சம் அது அப்படி போயிடுது. கொஞ்சம் தான் எடுத்துன்னு வந்து தலைவர் உங்ககிட்ட கொடுக்குறாரு. புரியுதா? இப்போ அம்மாமார்களாம் சில பேருக்கு சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல, பாஸ்டர் எனக்கு தான் பேசுறாரு, இனிமேல் கரெக்டாக வந்தான். ஆனால் நீ தசனை பார்த்த கரெக்டாக குத்துடணும். நீ அப்படியும் கொடுக்க மாட்டியா? ஆமன் சொல்லுங்க. பாருங்க, அதுக்கு அடுத்தது வாசிங்க. பெரியவர் முதல் சிறியவர்கள் மட்டும் கைட்டி போட்டு கோணிய கைட்டின சாம்பல உட்காந்துட்டாரு. சாமி, எங்க இந்தியா அழிஞ்சிடக்கூடாது, எங்க சென்னை பட்டணம் அழிஞ்சிடக்கூடாது. அப்ப பாருங்க, அந்த 40 நாளுக்குள்ள நினைவு பட்டணத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? மாத்தினாரு. அப்ப நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் மாத்த மாட்டாரா? இப்ப எல்லாருக்கும் எல்லா விதமான பாவங்கள் இருக்கும். பைபிள் சொல்லுது 2 கொரிந்தியர்ல 2 சோத்திரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல பார்த்தா இப்போ இருக்கிற அத்தனையும் இப்போ எப்படி எப்படி ஜனங்க வாழறாங்களோ அத்தனையும் பவுல் மூலமா தேவன் எழுதிட்டாரு. அதை தான் இப்போ நான் பாட்டா பாடினேன். நான் சொன்னேன், அக்கிரமங்கள் மிகுதியாவது அன்பு தனிது. இயேசு சொன்னாரு. அதை மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல அதை சொன்னாரு. அக்கிரமங்கள் மிகுதியாகும். மனித குமாரன் வரதுக்கு முன்ன வர போறாரு. அக்கிரமங்கள் மிகுதியாகும், அன்புகள் தனிந்து போவாரு. இன்னைக்கு யாருக்கிட்ட அன்பு இல்ல? பணம் கொடுத்தா மனைவி கிட்ட அன்பு இருக்குது. பணம் இல்லைன்னா மனைவி கேட்ட புருஷன் கேட்ட கோவம், மனைவி கேட்ட கோவம் இருக்குது. டெய்லி 500 ரூபாய் நோட்டை கொடுத்தா அத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல உண்மையா அந்த காலத்துல பணம் தான். அந்த பைபிள் சொல்லுது தற்பிரியனா அர்த்தம். ஒருத்தர் ஐஸ் வச்சு பேசினா அவங்க கூட நம்ம வாழ்ந்துடலாம். அவங்கள பத்தி எதுனா ஒன்று சொல்லிட்டோம்னா அவ்வளோதான். ஆமன் சொல்லுங்க. நான் எல்லாரையும் ஐஸ் தான் வச்சுன்னுக்கிறேன். இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு டீ குத்தேன். இப்போ இருக்குது வடை. புரியுதா? அப்போ அங்கே சொல்லுது தற்பிரியம், அதுக்கு அடுத்தது பணப்பிரியம், அதுக்கு அடுத்தது வீம்புக்காரன், அதுக்கு அடுத்தது அகதை உணவு, அதுக்கு அடுத்தது தூசி, அதுக்கு அடுத்தது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், அதுக்கு அடுத்தது நன்றி இல்லாதவங்க. தற்பிரியம், பணப்பிரியம், வீம்புக்காரன், அகதை உள்ளவர்கள், தூசிக்கிறவர்களும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களும் நன்றி அறியாதவர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களும் சுபாவத்தில் அன்பே இருக்காது. அப்புறம் இணங்காதவர்களும் அவதூறு செய்கிறவர்களும் இச்சை அடக்கம் இருக்கே இருக்காது. அப்புறம் கொடுமை உள்ளவர்களும் நல்லவர்களை பகைக்கிறவர்களும் துரோகிகளும் துணிகரம் உள்ளவர்களும் இருமாப்பு உள்ளவர்களும் தேவ பிரியனா இல்லாத, அவன் தேவ பிரியனா இருக்க மாட்டாங்க, சுகபோக பிரியரா இருப்பாங்க. இப்படிப்பட்டதை விட்டு தேவ பக்தி வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுத்தளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டதை விட்டு விலகு. நான் முடிக்க போறேன். ஆமன் சொல்லுங்க, நல்லா ஆமன் சொல்லுங்களேன். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை எப்படி போவோம்? நினைவு பட்டணத்துல இதெல்லாம் இருந்தது. நினைவுல இருந்தா என்ன இருந்தது? நினைவு பட்டணம்
யோனாவை சொல்றாரு, எனக்கு ஊழியமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கப்பல்ல போய் படுத்துறாரு. ஆமென். அந்த ஜனங்க அவ்வளவு பயங்கரமான ஜனங்களாம். ஆனா கர்த்தர் யோனாவை அனுப்பி 40 நாள்ல நினைவு பட்டணத்தை நான் அசைப்பேன்னாரு. நான் நினைக்கிறேன் இந்த 40 நாள் ஜபத்துல நம்ம சபையிலயோ நம்ம தேசத்திலயோ எந்தெந்த விதமான பாவமா இருந்தாலும் கர்த்தர் அதை அசைப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? சோத்திரம். இதோட முடிச்சிடறான். கெடிகாரன் என்னை பார்த்து முறையுது. ஆமென். அது 40 நாள் ஃபர்ஸ்ட் மலை மேல, 40 நாள் நோவா, 40 நாள் ஆமா 40 நாள். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இப்போ காணிக்கை எடுக்கலாமா? இன்னொரு 40 நாளுக்கு இது 40 நாள் இருந்தா தான் கோலியாத்தினுடைய பயத்தை கர்த்தர் முறியடிப்பாரு. 40 நாள் வந்து பயம் காட்டினான். ஆமே, உங்களை பயம் காட்டுறானா? பயம் காட்டுங்கிறானா? கோலியாத்து உங்க வீட்டாண்டு வந்து 40 நாள் அப்பப்ப பேசுறாரு, அப்பப்ப முகத்தை காட்டுங்கிறாரு. நீ ஏன் இப்படி ஒதுங்குற? ஆனா வராரு. அங்க சொல்றது 40 நாள். யாரு? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல பார்த்தா 40 நாளும் இரவும் பகலும் கோலியாத்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்று, ஏய் உங்களை ஒருத்த வாங்கடா பார்த்தலாம், நீ ஆம்பளையா இருந்தா என்ன அடி, நான் ஆம்பளையா இருந்தா உன்னாடிக்கிற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா ஒரு சின்ன தாவீதை வச்சு தேவன் அந்த கோலியாத்தினுடைய தலைய உடைச்சாரு. அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது என்ன பெரிய கேப்டனா சண்டை போற இல்ல, துதிதான். துதியை வச்சு கர்த்தர் என்ன பண்ண, இப்ப நீங்க நல்லா துதிச்சு பாருங்களேன். உங்களுக்கு விரோதமாக கோலியாத்தெல்லாம் கர்த்தர் உங்க கையிலேயே அதை வெட்டி போட்டுருவாரு. புரியுதா? யார் யாருக்கு பயங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப வரும்போது கூட பயம் வந்திருக்கும். மழை வருது, வெள்ளத்துல வந்துருன்னா வரமாட்டேன். உனக்குள்ளகிற தேவன் பெரியவர். ஆமென் சொல்லுவோமா? சொல்லுவோமா? சோத்திரி என் முள்ளமே பரிசுத்த நாமத்தை நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.